ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் இங்கே இருக்கிறவர்களையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வழக்கம் போல் ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஃபேமிலியாக கணவன் மனைவியாக ஒரு இடத்துல கூடியிருக்கும் பொழுது ஒரு போட்டி நடத்துகிறாங்க. என்ன போட்டி அப்படின்னு சொல்லி கேட்டால், எந்த மனைவி தன்னுடைய கணவனை அடிக்கலை அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். யாரெல்லாம் அடி உங்களுக்கு யாருக்கெல்லாம் அடி கிடைச்சதோ அவங்களாம் நீங்கள் கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி கணவன்மாரெல்லாம் கை தூக்க சொல்கிறாங்க. கணவன்மாரெலாம் எல்லாரும் கை தூக்குறாங்க. எல்லாரும் அந்த ஹாலில் இருக்க அத்தனை கணவன்மார்களும் கை தூக்குறாங்க. ஏன்னா அவங்களாம் என்ன வாங்கியிருக்காங்க? அடி வாங்கிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் கை தூக்காம அப்படியே நிற்கிறார். உடனே இந்த போட்டி நடத்துறவர் வா, உங்களை மாதிரி ஒரு தைரியசாலிய நான் பார்த்ததில்ல, மனைவி கிட்ட நீங்க அடி வாங்கினது இல்லையா, ஒரு அடி கூட கிடைச்சது இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் பொழுது அவர் பதில் சொல்றாரு, வாங்கின அடியில் என் கை ரெண்டி தூக்க முடியல, அடி அவ்வளவு விழுந்துருச்சு, கையை தூக்க முடியாத அளவுக்கு அடி விழுந்துருச்சு. கவனிங்க, வாழ்க்கை எப்படி அப்டேட் ஆயிட்டே வருதோ, நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி அப்டேட் ஆயிட்டே வருதோ, அதே போல கர்த்தருடைய வார்த்தைகள் அனுதினமும் வெளிப்பாடுகளால் அப்டேட் ஆயிட்டே வருது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் மாறாதது. கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய வாக்குத்தத்தங்களும் மாறாதவைகள். ஆனா அந்த வார்த்தைக்கு உள்ளாக இருக்கிற அர்த்தங்கள், அதனுடைய வெளிப்பாடுகள் நாளுக்கு நாள் மாறிட்டே வருது. பாருங்க, ஒரு சாதாரண ஒரு போன் எடுத்துக்கிட்டா கூட, இப்போ ஒரு iOS எடுத்துக்கிறோம் ஆப்பிள்ல, அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை அந்த சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணிட்டே வரான். ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிட்டே வருது. நம்முடைய வாழ்க்கையும் நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிட்டே வருது. அந்த காலத்தில் ஊழியம் செய்தவர்கள் பார்த்தீங்கன்னா செருப்பு போடாமல் அவங்க ரொம்ப கிராமங்களில் தோறும் நடந்து ஊழியம் செய்தார்கள். இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப குறைவு. ஏன்னா அப்படி நடக்க முடியாது, அப்படி போய் செய்ய முடியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைக்கிளில் போயிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வண்டி, 2 வீலர் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போனாங்க. அடுத்தது காரில். இப்படி ஊழியங்கள் கூட நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருது. அவங்களுடைய வாழ்க்கை முறை அதிகரிச்சுட்டே வருது. இதை மறுக்க முடியாது. யாருனாலும், எந்த ஊழியக்காரனாலையும் மறுக்க முடியாது. எந்த ஜனங்களும் பார்க்குறாங்க, ஊழியர்கள் இப்படி இருந்தாங்க, அடுத்தது தேவன் அவர்களை வளர்ச்சியில் கொண்டு சென்றார் அப்படின்னு வருது. ஆண்டுடைய வார்த்தை கூட ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வெளிப்பாடுகளோடு கூட வருகிறது. ஆனா வார்த்தை மாறாததா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த வெளிப்பாடுகளை நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வார்த்தைகளை நம்ம சரியா தியானிக்கலன்னு அர்த்தம். ஒரு வார்த்தை, இந்த தேவனுடைய வார்த்தை எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கு பேரு என்னன்னு சொல்லி கேட்டீங்க, 2 பக்கமும் டென்ஷன் இருக்கும். அதாவது அந்த வார்த்தையாக, இப்போ ஒரு வில்லு விடுறோம் அப்படின்னு சொன்னா, அந்த வில்லுல ஒரு அம்பை வச்சு விடுறோம் அப்படின்னா, இது 2 இழுத்து பிடிச்சாதான் அந்த அம்பு போகும். நான் சொல்றது புரியுதா? நான் இழுக்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா அந்த அம்பு போகாது. அது இழுத்து பிடிச்சாதான் அந்த அம்பு வெளியில போகும். அதே போல கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் டென்ஷன் இருக்கும். இந்த பக்கமும் போய் சாஞ்சிட முடியாது, இந்த பக்கமும் போய் சாஞ்சிட முடியாது. 2 பக்கம் இழுத்து பிடிச்சாதான் அந்த வார்த்தை உண்மையுள்ள அர்த்தத்தை நமக்கு கொடுக்கறதா இருக்கும். கவனி, இந்த உலக வழக்கம் என்ன சொல்லுது? இது உங்களுக்கு கொஞ்சம் புரியல, நான் உங்களுக்கு சொல்ல உங்களுக்கு புரியும். இந்த உலக வழக்கம் என்ன சொல்லுது? பாக்கெட்ல இருந்து இப்படி ஒரு பணத்தை எடுத்து இப்படி கொடுத்துட்டா என்னாச்சு? இந்த பாக்கெட் காலி ஆயிடுச்சு. பாக்கெட்ல ஒரு பணம் இருக்கு, 500 ரூபா இருக்கு. அந்த 500 ரூபாய் எடுத்து நம்ம ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அவ்வளவுதான், நமக்கு இல்லை, நமக்கு பணம் இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உலகம் சொல்லுது கொடுத்துட்டேன்னா இல்லடா அப்படிங்குது, நீ கொடுத்துட்டேன்னா முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படிங்குது. ஆனா வேதம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து மடியில விழும்படி உங்களுக்கு கொடுப்போம். அப்ப என்னன்னு அர்த்தம்? பைபிளுக்கும் உலகத்துக்கும் மொத்தமாவே வேற. பக்கத்துல பசங்க, பைபிளுக்கும் உலகத்துக்கும் மொத்தமாவே வேற 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 அர்த்தங்கள். இந்த உலகத்துல இருக்கிற எந்த பழமொழியும் பைபிளுக்கு ஒத்து வராது. ஹல்லேலூயா. இந்த பைபிளுக்கு
இந்த உலக பழமொழிகள் ஒத்தே வராது. உலகத்துல இருந்து ஒரு பழமொழி சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு பழமொழி சொல்லுங்க. ப்ரோவர்ப்ஸ், ஏதாவது ஒரு ப்ரோவர்ப் சொல்லுங்க இந்த உலகத்துல இருந்து. திடீர்னு கேட்ட அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிறது ஒரு ப்ரோவர்ப். கவனிங்க, இது பைபிளுக்கு எப்படி ஒத்து வராதுன்னு நான் சொல்றேன். முகத்துல இப்ப பாருங்க, நம்மளுக்கு 1008 கவலை நமக்குள்ள இருக்குது. நம்ம முகத்துல தெரியுதா? தெரியாது. ஏன் தெரியாது? அகத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ள கிறிஸ்து இருப்பதினால அந்த கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் தான் நம்ம முகத்துல தெரியுமே தவிர, நம்ம வீட்டில் இருக்கிற கவலைகளோ, பிசினஸ்ல வேலைகள்ல இருக்கிற கவலைகளோ, தேவைகளோ நம்ம முகத்துல காட்டவே மாட்டோம். ஏன்னா முகத்துல கிறிஸ்து வெளிப்படுறாரு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இது உலகத்துக்கும் நமக்கும் எந்த இது இல்லையான்னு கேட்டா, மின்னுவதெல்லாம் பொண்ணு நம்மளுது. அல்லேலூயா. நீங்க பளிச்சுன்னு தெரியுறீங்கனாவே தெரிஞ்சுக்கலாம் உள்ள கிறிஸ்து இருக்கிறாருன்னு. அல்லேலூயா. அப்போ உலகத்துக்கும் உலக பழமொழிக்கும் நமக்கும் இந்த பைபிளுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. உலகம் வேறு, இந்த வேதம் வேறு. இந்த உலகத்தில் உள்ள எந்த பழமொழியை கொண்டு வந்து நம்ம வீட்டில் போட்டுறாதீங்க. கவனிங்க. அப்போ இந்த உலகத்தினுடைய பழமொழிகளுக்கும் நம்முடைய வேதத்திற்கும் எந்த விதத்திலுமே சம்பந்தம் இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள அல்லது ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை பார்த்து எந்த பழமொழியும் சொல்லிடாதீங்க. ஏன்னா பழமொழிக்கும் வேதத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. பழமொழி வேற, இது வேற. அல்லேலூயா. இந்த வேதத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர உலகத்தினுடைய பழமொழிகளை நம்ம புரிந்து கொள்ள வேணாம். ஆகையினால இந்த புதிய வெளிப்பாடுகள் கர்த்தருக்கு ஏற்றபடி பாருங்க. இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை தொடக்கூடாது, குஷ்டரோகி பாளையத்துக்குள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கு. உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகி பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட வேண்டும், அவன் உள்ள வரக்கூடாது, ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு போட்டிருக்கு. குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்குனது யாரு? இயேசு கிறிஸ்து. புரியுதா உங்களுக்கு? பழைய காரியங்கள் எப்படி போடப்பட்டிருக்கிறதோ இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் புதிய வெளிப்பாடுகளோடு அவர் பார்த்தார். அல்லேலூயா. தீட்டு உள்ள பொண்ணு உள்ள வரக்கூடாது அப்படின்னு இருக்குது. தீட்டு உள்ள பொண்ணை தொட்டு சுகத்தை வாங்கிக்கிட்டா. அதை அப்ரிஷியேட் பண்ணது யாரு? இயேசு கிறிஸ்து. கை கழுவாம சாப்பிடக்கூடாதுன்னு உபாகமத்தில் போட்டிருக்குது. கை கழுவாம ஒரு யூதன் கையும் கால்களையும் சுத்தமாக்க. அதனால தான் கலிலேயாவில் அந்த கல்யாண வீட்டுக்குள்ள 6 கச்சாடிகளை வெளியே வச்சிருந்தாங்க. எதுக்கு? தன்னை சுத்திகரிக்கும்படி அப்படின்னு போட்டிருக்கு. தங்களை சுத்திகரிச்சுட்டு தான் ஒரு இடத்துக்குள்ள போகணும். ஒரு யூதன் வந்தானா அவன் கை காலெல்லாம் கழுவிட்டு கன்னத்தெல்லாம் கழுவுவாங்க. பார்த்துருக்கேன். இங்கெல்லாம் கழுத்தெல்லாம் கழுவுவாங்க. எல்லா இடத்தையும் கழுவி சுத்திகரிச்சுட்டு தான் ஒரு இடத்துக்குள்ள போவாங்க. ஆனா இவர் போற போக்குல அப்படியே காணை பொறிச்சு சாப்பிட்றாரு. அது என்னது? சோளத்தை பொறிச்சு அவர் பாட்டு சாப்பிட்றாரு. காணை சாப்பிட்றாரு. கையும் கழுவுல ஒன்றும் கழுவு. கேட்குறாங்க, பின்னாடியே சுத்திட்டு இருப்பானுங்களாட்டு. பரிசு அது சேரலாம், என்ன கை கழுவாம சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. இப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவர் சாப்பிட்டார்ல, இயேசு கிறிஸ்து சாப்பிட்டார்ல, போற வழியில பொறிச்சு சாப்பிட்டாங்கல்ல. பழைய உடன்படிக்கையில் வந்த எல்லா விதமான காரியங்களையும் புதிய உடன்படிக்கையில் புதிய வெளிப்பாடுகளோடு இயேசு கிறிஸ்து அணுகினார். ஆகையினால இந்த வேதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, வேதம் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு வித்தியாசமாயிட்டே வருது. அப்போ அதே காலகட்டத்தில் வாழ்க்கை முறையும் பார்த்தீங்கன்னா, செருப்பு போடாமல் ஊழியம் செஞ்ச காலங்கள் ஒரு காலம் இருந்துச்சு. இன்னைக்கு ஷூ கோட்டு போட்டுட்டு ஊழியம் செய்யற காரியங்கள் வந்துருச்சு. அல்லேலூயாகனால அந்தந்த காலகட்டங்களுக்கு தகுந்தாற் போல நம்முடைய வாழ்க்கை முறை மாறிக்கொண்டே வருகிறது. ஆனால் கர்த்தர் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. ஓகே, இது செய்தி அல்ல, செய்திக்குள்ளாக நம்ம போலாம். செய்தி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு அழைக்கிறார். அல்லேலூயா. பங்குதாரரா அழைக்கிறார். ஒரு பிசினஸ் செய்யணும் அப்படின்னா, அந்த பிசினஸ் 2 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் செய்யறாங்க அப்படின்னா, அந்த பிசினஸ் எப்படி 2 பேரும் சேர்ந்து செய்யறதுனால 2 பேர்த்துக்கும் ஈக்குவலான வேலைகள் அதுல இருக்குது. ஹல்லேலூயா. ஈக்குவலான வேலைகள். ஈக்குவலான வேலைகள்னா சரிசமமான வேலை அதில் இருக்கு. ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா, அந்த தொழில் 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்க அப்படின்னா அதுல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னா, அந்த 1வது நபரும் 2வது நபரும் இணைந்து ஒரு தொழில் செய்யறாங்கன்னா, 1வது நபருக்கு என்னென்ன தொழில தெரிஞ்சிருக்கோ அத்தனையும் 2வது நபருக்கும் தெரிந்திருக்கணும். ஹல்லேலூயா. அந்த 2 பேர்த்துக்கும் தெரிந்திருக்க வேண்டிய எல்லா விஷயம், தொழிலை பத்தி எல்லா பண
பணம் எவ்வளோ வருது, எங்கே போகுது, எவ்வளோ வாங்கணும், எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண, எவ்வளோ வெளியே போச்சு, எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு, எல்லா காரியங்களும் 2 பேர்த்துக்கும் சரிசமமாக தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுல ஒருத்தர் ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருப்பார், இன்னொருத்தர் ஒர்க்கிங் பார்ட்னரா இருப்பார். அப்படின்னா ஒருத்தர் அந்த முதல் மட்டும் போட்டுருவார், எல்லா முதலையும் போட்டுருவார், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அமைதியா இருப்பார். இன்னொருத்தர் ஒர்க் பண்ணுவார், ஒர்க் பண்ணி அதை பிசினஸ் பண்ணி அதுல வர ஷேர் என்ன பண்ணுவாரு, பாதி பாதி எடுத்துக்குவாங்க. 2 பேரும் பாதி பாதி எடுத்துக்குவாங்க. இதுதான் ஒரு பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் உடைய கொள்கைகள். தேவன் நம்மோடு பார்ட்னர்ஷிப் பண்ணி எல்லா லாபத்தையும் நமக்கே கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் பண்ற பிசினஸ்ல நம்மை பார்ட்னர் ஆக்கி லாபம் அத்தனையுமே ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் கொடுன்னு சொல்லாம எல்லா லாபத்தையும் நமக்கே கொடுத்துறாரு. அதுதான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. சரி, எப்படி பிசினஸ் பண்றாரு, யாரு கூட பண்றாரு, அதை எப்படி நமக்கு கொடுக்கிறாருங்கிறதா இன்னைக்கு செய்தி. ஹல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1, 2 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தகப்பனுடைய தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. இந்த வார்த்தை தான் கர்த்தர் கொடுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் முதலீடு. அவர் ஒரு முதலீட்டை கொடுக்கிறார். என்ன முதலீடு? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் சொல்றத செய்யி, நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படிங்கறத இவர் முதலீடா போட்டுறாரு. இப்ப இந்த பிசினஸ் செய்ய வேண்டியது யாரு செய்யணும்? அதை ஆபிரகாம் செய்யணும். ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை கொடுத்துறாரு. ஆனா இந்த பூமியில செய்ய வேண்டிய தொழிலை செய்ய வேண்டியது யாரு? நம்ம செய்யணும். ஆண்டவர் முழுவதுமாக எழுதி ஆசீர்வாதங்களை நமது கரங்களில் கொடுத்து விட்டார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது, இந்த பூமியில செய்ய வேண்டிய வேலைகளை செய்யறது யாரு? நம்ம தான் செய்யணும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இங்க போ, இத செய், நீ ஆசீர்வாதமா இருப்ப. அடுத்த வசனம் வாசிங்க. உன்னை ஆசீர்வாதமா இருக்கிறானோ அவன் கூட அவன் ஆசீர்வாதமா இருப்பான், நீ ஆசீர்வாதமா இருப்ப. அல்லேலூயா. எல்லா பாதுகாப்பையும் கொடுத்துறாரு. ஒரு பிசினஸ் பார்ட்னர், அவர் நம்முடைய பிசினஸ் பார்ட்னர். அல்லேலூயா. கர்த்தர் இந்த பூமியில ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கிறார். நீ உன்னை ஆசீர்வதிக்கிறவன நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவன நான் சபிப்பேன். ஆனா எண்டிங் என்ன? அந்த எண்ட் கேம் என்ன? நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அல்லேலூயா. ஆசீர்வாதமா இருந்தாரா ஆபிரகாம்? இருந்தாரு. அவ காண்பிக்கும் தேசத்துக்கு போனாரா? போனாரு. அவர் மூலமாக முழு ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நமக்கும் கொடுத்திருக்கிறாரே. அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாம் மூலமாக, அந்த ஆபிரகாம் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சாரு, சொன்னபடி செஞ்சாரு, சொன்னபடி போனாரு, அவர் ஆசீர்வதிக்கப்பட்டாரு. ஆசீர்வதிக்கப்படுதல் என்பது வேற, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ங்கிறது வேற. அல்லேலூயா. நான் வித்தியாசத்தை சொல்றேன் கேளுங்க. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் அப்படின்னு சொன்னா கர்த்தர் சகல ஆசீர்வாதங்களையும் ஆபிரகாம் மேல போட்டுட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் மிகுந்த ஆஸ்தி உள்ள சீமானா இருந்தான்னு வாசிக்கிறோம். அவன் பொன்னும் வெள்ளியும் ஆடு மாடுகளும் ஒட்டகங்களும் வேலைக்காரிகளும் உடைய பெரிய சீமானாய் இருந்தார் நம்ம வாசிக்கிறோம். ஆசீர்வாதம் வந்துருச்சு, ஆசீர்வாதங்கள் வந்துருச்சு. இப்ப நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு புரியுது? ஆசீர்வாதமாய் இருப்பாய்ன்னு என்ன அர்த்தம்? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னா என்ன மீனிங்? நீ ஆசீர்வதிக்கப்படுவாய்னா ஆசீர்வதிக்கப்பட்டுட்டார், எல்லாம் கிடைச்சிருச்சு. நீ ஆசீர்வாதமா இருப்பாய்னா யார் நீங்க சொன்னீங்க, சூப்பர் சிஸ்டர். எப்போ நாம் அதை கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நீ அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பாய். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கும் ஒரு வித்தியாசம் என்ன? நீ ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நீ நிறைய செல்வ சீமானாய் மாறுகிறாய். நீ அதை கொடுக்கும் பொழுது என்னவா மாறுறீங்க? ஆசீர்வாதமா மாறுறீங்க.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நான் ஆசீர்வாதமா மாறுறேன் அப்படின்னா, நான் என்கிட்ட இருக்கிறத எடுத்து ஒருத்தங்களுக்கு கொடுத்து நான் அவங்களுக்கு நான் ஆசீர்வாதமா மாறுறேன். ஹல்லேலூயா. அப்ப கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதமாக மாறுகிறீர்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படிதலோடு இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது, அவர் கொடுக்கிற அசைன்மெண்ட் நம்ம செய்யும் பொழுது என்னவாகிறோம்? நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதை மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்துக்கே படைக்கும் பொழுது ஆசீர்வாதமாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எப்ப ஆசீர்வாதமா மாறுறோம்? கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதமாக மாறுகிறோம். அப்போ கர்த்தர் நம்முடைய பார்ட்னர்னு எடுத்துக்கிட்டா, அவர் நம்முடைய ஏன் அவர் நம்ம பார்ட்னர்? ஏன் அவரே இறங்கி செய்யக்கூடாது? ஏன் அவரே இறங்கி காரியங்களை செய்யக்கூடாது? அவர் தான் சொன்னாரே, புல் பூண்டு உண்டாகட்டும்னாரு, மச்சங்கள் உண்டாகட்டும்னாரு, எல்லாம் உண்டாகட்டும் உண்டாகட்டும் உண்டாகட்டும்னாரு. இந்த பூமியிலையும் மேசியா உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்து உண்டாகட்டும் ஏன் சொல்லல? அதுக்கு ஏன் கன்னிமரியாள் தேவைப்பட்டாங்க? ஹல்லேலூயா. இந்த பூமியில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் தேவைப்படுறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இந்த பூமியில ஏதாவது செய்யணும்னா நீங்க வேணுங்க. ஹல்லேலூயா. நீங்க வேணும். அது உண்மை. நீங்களும் நானும் கர்த்தருக்கு தேவைப்படுகிறோம். ஈக்குவல் பார்ட்னரா. ஹல்லேலூயா. அவர் அசைன்மெண்ட் கொடுத்துருவாரு, நம்ம இந்த பூமியில நிறைவேற்ற வேண்டும். மரியாள் இடத்துல சொன்னாரு, ஆவியானவர் மேல் நிழலிடுவார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடு. எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு பாருங்க. எல்லா அசைன்மெண்ட்டும் ரெடி பண்ண வேண்டியது இவங்க, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இந்த வேதத்துல எல்லா அசைன்மெண்ட்டும் எழுதி தேவன் உங்க இடத்துல கொடுத்துட்டாரு, என் இடத்துல கொடுத்துட்டாரு. நம்ம தான் செய்யாம இருக்கிறோம். பக்கத்துல பார்த்து நம்ம தான் செய்யாம இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமான ஆசீர்வாதங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆனா நம்ம கீழ்ப்படியாதனால, நம்ம செய்யாதனால, நம்ம அதுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணாதனால என்ன நடக்குது? நம்ம அந்த காரியங்கள் எல்லாம் நிறைய. அதனாலதான் வேதத்துல ஃபெயிலியர்ஸ், நிறைய ஃபெயிலியர்ஸ் கூட இருக்கிறாங்க வேதத்துல. ஃபெயிலியரான கேரக்டர் எல்லாம் எடுத்து பாருங்க, கர்த்தருடைய அசைன்மெண்ட் இந்த பூமியில செய்யாதவர்களா இருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படியாதவங்களா இருப்பாங்க. இருந்தாலும் கர்த்தர் அவங்களை என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒண்ணு பண்ணி அதுக்கு அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிருவாரு பாருங்க. யோனா வேற இடத்துல கப்பல் ஏறி போயிட்டாரு. நினிவே போசனா தர்சீசுக்கு கப்பல் ஏறிட்டாரு. ஆனா என்ன பண்ணாரு? காத்து அனுப்புறாரு, புயல் அனுப்புறாரு, ஏதோ ஒண்ணு பண்றாரு. ஏதோ நம்ம வாழ்க்கையிலும் புயல் வருது, காத்து வருது. ஏன் இந்த காத்து அடிக்குது? ஆண்டவர் பிள்ளையா தான் நான் இருக்கேன், ஏன் இந்த புயல் வந்துச்சு? ஏன் இந்த காத்து வந்துச்சு? என்னைய அவரே சொல்றாரு, என்னை தூக்கி கடல்ல போட்டுரு, காத்து சரியாயிரும். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுல என்ன தூக்கி செத்தாலும் சாகிறேன், அவரோட சித்தத்துக்குள்ள விழுந்துடுறேன், என்ன தூக்கி போட்டீங்கன்னு எல்லாம் சரியா போயிடும். ஹல்லேலூயா. தூக்கி போட்டாங்க, மீன் வந்துச்சு. 3 நாள் பகலா என்ன பண்றாரு? உள்ள கர்த்தரை நோக்கி, பரலோக தேவனை நோக்கி ஜெபம் பண்றாரு. பேசாம கப்பல் அழகா ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. இப்ப மீன் வயிற்றுக்குள்ள நினைச்சு பாருங்க. மீன் மார்க்கெட் பக்கம் போயிருக்கிறீங்களா? தூத்துக்குடி மீன் மார்க்கெட் பக்கம் போய் பாருங்க. மீன் மார்க்கெட்டே அப்படின்னா மீன் வயிறு எப்படி இருந்திருக்கும்? மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் நார் அடிச்சு அவளை அப்படி கஷ்டப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டாரு. மீன் 3 நாள் சாப்பிடவே இல்லை. மீன் 3 நாள் ஃபாஸ்டிங்கு. மீன் 3 நாள் ஃபாஸ்டிங், இவரு 3 நாள் ஃபாஸ்டிங். மீன் வயிற்றுக்குள்ள என்ன சாப்பிட முடியும்? ஏன்னா தலைப்பாக்கட்டு பிரியாணியா கிடைக்க போதும் இல்லை, ஒன்றும் இல்லை. 3 நாள் இவரும் ஃபாஸ்டிங்கு, 3 நாள் மீனும் ஃபாஸ்டிங்கு. போய் நினிவே, அது பாருங்க, மீன் கரெக்டாக போகுது. தேவனுடைய சித்தத்தின் மனுஷன் உள்ள இருந்தான்னா, ஹல்லேலூயா, அந்த மீன் கூட சரியான ரூட்ல போகுது. ஹல்லேலூயா. தேவ திட்டமுள்ள மனிதர்கள் இந்த பூமியில இருக்கிறீங்க. நீங்களும் நானும் இந்த பூமியில் இருப்பதினாலே நம்மை சார்ந்த மீன், நாய் எல்லாம் கூட கரெக்டான ரூட்ல அது போகும். ஹல்லேலூயா. நம்மை சார்ந்த நம்ம பிள்ளைகள் கரெக்டா வளருவாங்க. அந்த மீன் கரெக்டான ரூட்ல போய், எவ்வளவு பெரிய கடல், ஆனா அங்கங்க போகாம கரெக்டா போய் நினிவேல போய் கக்குது. நினிவேல போய் போட்டுருச்சு. அப்போ தேவ திட்டத்துல நம்ம வராம போனோம்னா, தேவனுடைய பார்ட்னரா இருந்துட்டு இந்த பூமியில பிறந்திருக்கிற கிறிஸ்துவ ஜனங்கள், கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அத்தனை பேரும் கர்த்தருடைய பார்ட்னரா இருக்கிறோம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அந்த பார்ட்னர்ஷிப்பை நம்ம குலைத்து போட்டு கொண்டு இருக்கிறோம். அவருடைய அசைன்மெண்ட்டை செய்யாம இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வருது. ஏன் இது வருது? தேவ பிள்ளையா தானே இருக்க, ஜெபிக்கிறனே, துதிக்கிறனே, ஏன் வாழ்க்கையில நீ அசைன்மெண்ட்டை செய்யல? பக்கத்துல பார்த்து நீ அசைன்மெண்ட்டை செய்யலமா, அதனாலதான் இது நடந்துகிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப பார்ட்னர்ஷிப்பை கரெக்டா நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா ஆபிரகாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணாரு, தாவீது கரெக்டா மெயின்டைன் பண்ணாரு. தாவீது எப்படி மெயின்டைன் பண்ணாரு? ஆமா, அவரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தால் தேவனை நோக்கி துதித்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அவர் துதிச்சுக்கிட்டு தேவனுடைய சித்தத்துக்காக, அவருடைய டைமுக்காக காத்து கொண்டிருந்தார். அபிஷேகம் பண்ணியாச்சு, நீ இஸ்ரவேலுக்கு ராஜான்னு அபிஷேகம் பண்ணிட்டாங்க. சாமுவேல் வந்து உடைச்சு ஊத்தி பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா தேவ சித்தத்துக்காக காத்து கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவ சித்தத்துக்கு காத்து கொண்டு இருந்தோம்னா ஒரு நேரம் வரும். ஹல்லேலூயா. உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் வெளிப்படும். அது வெளிப்படும் பொழுது கோலியாத்கள் உங்க முன்னாடி எவனும் நிக்க முடியாது, எந்த பெலிஸ்தியனும் நிக்க முடியாது. ஏன்னா தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. தேவனுடைய ஈக்குவல் பார்ட்னரா நீங்க இருக்கிறீங்க. அவருடைய அசைன்மெண்ட்டை செய்யும்படியாக இந்த பூமியில படைக்கப்பட்ட ஜனங்கள் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. தாவீது வந்தான், அவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கரடி முடிச்சிட்டான், சிங்கத்தை பொழந்துட்டாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. இவனை அடிக்கிறதுக்கு நாயை அடிக்கிற மாதிரி கல்லை தூக்கிட்டு வரான். நாயை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மா சொல்லுங்களேன். நாய் வந்து 2-3 நாய் நிக்குது, என்ன பண்ணுவோம்? கல்லை தூக்கணும்னா ஓடி போயிடும் எல்லா நாயும். அதே போல கண்டிஷனோட தான் யார் வந்தா? தாவீது வந்தான். போய் ஆத்துல போய் ஆத்துக்கரை இதுல போயிட்டு 5 கூழாங்கல்ல பொறுக்கிட்டு வரான். யார் அடிக்கிறதுக்கு? 12 முழம் இருக்கிற கோலியாத்து அடிக்கிறதுக்கு கல்ல தூக்கிட்டு வந்துருக்கிறான். நினைச்சு பாருங்க. அதே மாதிரி அவனும் கேட்கிறான் பாருங்க, நீ தடியோடும் வர்றதுக்கு நான் என்ன நாயா அப்படிங்கிறான். ஆமா, நீ நாய் தான், ஏன்னா நான் கல்ல தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன தைரியம்? ஏன் கல்லை எடுத்துட்டு வரான்? அவ்வளோ பெரிய ஆள் அடிக்கிறதுக்கு ஒரு கல்லையும் ஒரு தடியும் கொண்டு வரானா? என்ன தைரியம் அது? என்ன குருட்டுத்தனமான தைரியம் நினைக்கிறோம்ல? இல்ல, அவனுக்கு தெரியும் என்னோட பார்ட்னர் யாருன்னு. ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும் தன்னுடைய பார்ட்னர் யாருன்னு. அவர் கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னு அவனுக்கு தெரியும். இந்த கல்லுனால அந்த கோலியாத் சாக போறது இல்ல, ஆனா அவருடைய சொல்லுனால சாக முடியும். ஹல்லேலூயா. அவர்தானே என்னோட பார்ட்னர். நான் போய் நிக்க போறேன். என்ன பண்ண போறேன்? போய் நிக்க போய் இந்த கல்லை எடுத்து இப்படி போட்டா கூட, கவன் கல்லெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அந்த அடப்பேத்துல இருந்து ஒரே ஒரு கல் எடுத்து அவன் 5 கல்லை பயன்படுத்தினானா, 5 கல் கொண்டு வந்தான். ஒரே கல்லை எடுத்தான், அவன் கவன்ல வச்சு சுத்தினான். அதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் சும்மா எல்லாருக்காக செஞ்சதுதான். அங்க நிக்க எல்லாரே சும்மா போட்டா சும்மா செத்து போயிட்டான்ருவாங்க. அதனால என்ன பண்ணிட்டான்? அங்க இருக்கிற பெலிஸ்தியர்கள் எல்லாம் பார்க்கணும், இவருடைய இஸ்ரவேல் ராணுவம் பூரா பார்க்கணும், சவுல் எல்லாம் பார்க்கணும். அதனால இவன் எடுத்து கல்லை வச்சு சுத்துறான். இதெல்லாம் வேண்டியதுல ஆண்டவருக்கு. சும்மா ஒரு கல்லை எடுத்து எரிஞ்சிருந்தாவே அங்க இருக்க தேவதூதன் அடிச்சிருப்பான். ஹல்லேலூயா. அது தாவீதே வரணுங்கிறது இல்லை, அந்த உள்ள இருந்த கடைசி ஒரு போர் வீரன் எவனாவது நோஞ்சானா இருப்பான், அவன் கூட வந்து கல்லெடுத்து இப்படின்னு போட்டிருந்தா போதும். ஏன்னா அவனும் பார்ட்னர். ஹல்லேலூயா. யூதான் அவன். அப்ப தேவனோட பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்கிற நீங்களும் நானும் சின்ன ஆக்ஷன் பண்ணா போதும், ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. அந்த சின்ன ஆக்ஷனை கூட நம்ம பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்றதில்ல. பார்ட்னர் யாருன்னு தெரியல, அதான் பிரச்சனை. நம்முடைய பார்ட்னர் அண்ட சராசரங்களை உருவாக்கின ஒரு பெரிய தேவன் நம்முடைய பங்குதாரராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ தேவனால சொல்லியிருக்க முடியும், ஒரு பேழை இங்க உண்டாகட்டும், ஒரு பேழை இங்க உண்டாகட்டும், இந்த இடத்துல எல்லா மிருகங்களும் உள்ள போகட்டும், நான் மலையை வறட்சிக்க பண்றேன், எல்லாம் நடக்கட்டும், எல்லாம் போகட்டும், வரட்டும். சொல்லவே இல்லை பாருங்க. அதுக்கு என்ன பண்ணாரு? ஒரு மனுஷனை தேடினார். எப்பேற்பட்ட மனுஷன்? எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்துல 6வது அதிகாரத்துல 7வது வசனத்துல இருந்து அப்படியே வாசிங்க, 7ல இருந்து. அப்பொழுது கர்த்தர் தான் சிருஷ்டித்த மனிதனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினதே எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்லிட்டு, அடுத்தது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைச்சது. தொடர்ந்து வாசிங்க சார். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில்
இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. பார்ட்னர்ஷிப்புக்கு நமக்கு தேவையான ஒரு குவாலிட்டி என்னது? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அது எப்படி? நம்ம பார்வைக்கு இல்லை, நம்ம பார்வைக்கு நம்ம சூப்பர் தான். ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு நீதிமானும் உத்தமனுமாய் இருக்கணும். அல்லேலூயா. இதுக்கு நம்ம எப்படி என்ன செய்ய முடியும் அப்படின்னா, தேவனை பற்றி பிடிச்சிக்கிட்டோம்னா போதும், அவ்வளவுதான். நமக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு, ஆண்டவரே நீங்க என்னை நடத்துங்க, உண்மை சித்தத்துல நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னோம்னாவே போதும். என்ன தேவனே, நீங்க செத்தது என்னுடைய வாழ்க்கைய உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்கன்னு சொல்லிட்டாவே போதும், நம்ம நீதிமான உத்தமனா மாறிடுறோம். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். நோவாவுக்கு அதெல்லாம் கிடையாது. நோவா வாழ்ந்துதான் காட்டணும், வாழ்ந்துதான் ஆகணும். நீதிமான உத்தமம்னா நான் இருக்கிறேன் காட்டிதான் ஆகணும். நீங்களும் நானும் அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களா இருப்போம். அந்த ஒரு அத்தாரிட்டி இருந்துச்சுன்னா போதும், கர்த்தருடைய பார்வையில நீங்களும் நானும் நீதிமானா மாறுறோம். அல்லேலூயா. இந்த ஒரு அத்தாரிட்டி நம்முடைய வாழ்க்கையை ஆட்டோமேட்டிக்கா பாவங்களிலிருந்து வெளியே எடுத்து கொண்டு வந்துருது. இந்த பாவத்திலிருந்து நம்ம எப்படி வெளியே வந்துடுறோம்னா, இந்த அத்தாரிட்டி, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாய் இருக்கிறேன் என்கிற இந்த அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில சகல விதமான நன்மைகளையும் கொண்டு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில எல்லா பாவங்களையும் நம்ம விட்டு வெளியே எடுத்துருது. பாருங்க, நம்ம பாவம் செய்ய மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். பாவம் நம்மளே செய்ய வைக்க முடியாது. பிசாசு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான், ஆனால் முடியாது. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் தேவனுடைய பார்ட்னர், நான் உத்தமனும் நீதிமானுமாய் இருக்கிறேன், நான் எல்லாரையும் காட்டிலும் தேவனுடைய ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த ஒரு உத்தரவாதத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். பாருங்க, அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவி இருக்கிறார், அவருடைய ரத்தத்தினால் நம்ம சுத்திகரித்து இருக்கிறார், நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், நமக்காக ஒருத்தன் ஒரு காரியத்தை செய்யறான் அப்படின்னு தெரிஞ்சதுனாவே நமக்கு அவன் மேல ஒரு அன்பு தானா வந்துடும். அந்த அன்பை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நாம் உத்தமனாகவும் நீதிமானாகவும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மாறுறோம். பாருங்க, அந்த உத்தமனும் நீதிமானுமாய் இருக்கிற உங்கள் மேலும் என் மேலும் கர்த்தர் ஒரு அசைன்மெண்ட்டை வச்சிருக்கிறார். 50-50 அசைன்மெண்ட். அல்லேலூயா. அந்த 50 அவர் கொடுத்துருவாரு. இந்த பூமியில செய்ய வேண்டிய 50 நீங்களும் நானும் தான் செய்யணும். அல்லேலூயா. அதுதான் இந்த வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுதே தெரியும், நான் என்ன செய்யணுங்கிறத இந்த வேதம் சொல்லும். என் குடும்பத்தை எப்படி நடத்தணுங்கிறத வேதம் சொல்லும். தொழில் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் வேதம் சொல்லும். ஹல்லேலூயா. ஆனா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருகிறவர் அவர். அவரோட நான் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிறேங்கிறத நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, ஹல்லேலூயா. வார்த்தையினாலே, வெறும் வார்த்தையினாலே உலகத்தை உண்டாக்கின தேவனால இந்த பூமியில எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனா அவர் அப்படி செய்யல. பாருங்க, உங்களையும் என்னை மதிக்கிறார் அவர். அல்லேலூயா. நீங்க செய்வீங்கன்னு அவர் மதிச்சு உங்ககிட்ட அசைன்மெண்ட் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க அதை செய்வீங்க. ஆபிரகாம் செய்வான். அவன் எல்லா ஜனத்தார இனத்தாரையும் அவனுடைய வீட்டையும் ஊரையும் விட்டு அவன் புறப்பட்டு போவான். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு அவன் போவான்னு நம்பி சொன்னாரு. அவன் போனான். அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, நேத்து யூத் மீட்டிங்ல தான் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆபிரகாம் கிளம்பி போயிட்டான். எங்க போறோன்னு தெரியாது. நல்ல ஒரு வீட்டில் வசதியா இருக்கிறீங்க, எல்லா வசதியும் இருக்குது. ஒரு ஊர்ல எல்லாம் தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க எல்லாம் சுத்தி பத்தி இருக்கிறாங்க. அந்த ஊரை விட்டு கிளம்பி வேற ஒரு ஊருக்கு போங்க, அது எங்கன்னு தெரியாது, இந்த திசையில போங்க அப்படின்ட்டா எப்படி இருக்கும் நமக்கு? அது ரோடும் கிடையாது. அது ஆபிரகாம் போனது எது? வனாந்திரம், ஃபுல்லா பாலைவனம். ஊரும் தெரியாது, தண்ணியும் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. கிளம்பி போ அப்படின்னா எப்படி இருக்கும்? அது போல கிளம்பி போனான். பாருங்க, எதையும் யோசிக்கல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் கிளம்புறேன். போயிட்டான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் பிள்ளைய பலி கொடுக்க சொல்லி தூக்கிட்டு போய் படுக்க வச்சு போடுறான். வெட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டான். எல்லாம் தேவன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்பிடிச்சான், ஒரு வார்த்தை இல்லாம. அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறான். விசுவாசம்னா என்ன? கர்த்தர் 50% பார்ட்னர்ஷிப்ல இருக்காரு, நான் 50% பார்ட்னர்ஷிப்ல இருக்கேன். இந்த பூமியில் காரியங்களை என்னை கொண்டு தேவன் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் நான் பார்ட்னர்ஷிப்ல இருக்கும் பொழுது இந்த பூமியை ஆளும்படியாக கர்த்தர் என்னிடத்துல கொடுத்திருக்கிறார்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் இந்த பூமியை ஆளும்படி கொடுத்திருக்கிறார். வானம் கர்த்தருக்கு என்று படைக்கப்பட்டது, அதாவது ஹெவன்ஸ், பரலோகம் கர்த்தருக்கென்று படைக்கப்பட்டது. இந்த பூமி உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. சங்கீதம் 115 எடுத்துக்கொள்ளுங்க.
16 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 115:16 வசனம். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. பூமி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தெளிவா நீங்க பிடிச்சுக்கணும். இந்த பூமி கர்த்தர் இங்க கிரியை செய்யறதுக்கோ, கர்த்தர் இங்க இறங்கி எல்லா காரியங்களையும் பார்க்கறது அப்படி, அல்லது பிசாசுடைய கிரியைகள் இந்த பூமியில பெருசா இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லை இருக்குது. ஆனா இந்த பூமிக்கு யாரு ஓனரு? கர்த்தர் ஓனர். யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நாங்க 2 பேர் பார்ட்னர். நானும் என்னுடைய தேவனும் பார்ட்னர். வானங்கள் யாருக்கு படைக்கப்பட்டது? தேவன் படைத்தார். இந்த பூமியையோ மனுபுத்திரரின் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கையில தேவன் இந்த பூமியை கொடுத்திருக்கிறார். எதற்காக? கர்த்தருடைய அசைன்மெண்ட் இந்த பூமியில செய்வதற்காக. எல்லா விதமான காரியங்களுக்கும் ஒரே ஒரு முத்தாய்ப்பான ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த பரலோகத்தின் தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. இந்த பூமியிலே கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும்னு சொன்னா, ஹல்லேலூயா, அது வானத்தில் பரலோகத்தில் கர்த்தருடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லும் பொழுது அதை யாரு செய்யணும்? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தான் பரலோகத்தினுடைய வாழ்க்கை இந்த பூலோகத்துக்கு கொண்டு வரணும். ஆமென். அப்ப பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். பரலோகத்துல வியாதி இருக்குதா? இல்ல. வறுமை இருக்குதா? இல்ல. கடன் இருக்குதா? இல்ல. பிரச்சனை இருக்குதா? இல்ல. வாக்குவாதம் இருக்குதா? இல்ல. சந்தோஷம், சமாதானம், துதி, ஆராதனை, எல்லா விதமான நன்மைகளும், மகிழ்ச்சி, பிளஷர், அந்த பிளஷர் அத்தனையுமே பரலோகத்தில் இருக்குது. அதே பிளஷரை இந்த பூமிக்கு கொண்டு வரணும். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே அதே சந்தோஷத்தை, ஏதேன் அப்படின்னா என்ன மீனிங்? பிளஷர்னு மீனிங். பிளஷர், மகிழ்ச்சி. அது என்ன சொல்றது? களி கூறுதல். பிளஷருக்கு என்ன கரெக்டா தமிழ்ல என்ன வேலை? பிளஷர். அந்த காலத்துல சொல்லுவாங்க பிளஷர் கார். அந்த கார்ல உட்காந்தா நல்லா இருக்குமாமா, அதனால பிளஷர் கார் இருப்பாங்க அந்த காலத்துல. அது மாதிரி பிளஷர். அந்த அதாவது எந்த துன்பத்தை குறித்தும் நம்மளுடைய மைண்ட்லயே இருக்காது. ஏன்னா துன்பமே இருக்காது. எந்த கடன் பிரச்சனைகள் அது இதுன்னு எதுவுமே மைண்ட்ல இருக்காது. மைண்ட்ல ஒண்ணுதான் இருக்கும், சந்தோஷம், மகிழ்ச்சி, களி கூறுதல் இருக்கும். அந்த களி கூறுதலை இந்த பூமிக்கு கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அந்த ஒரே காரணத்துக்காக தான் கர்த்தர் உங்களை இந்த பூமியில வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பார்ட்னரா வச்சிருக்கிறாரு. இந்த பார்ட்னர்ஷிப்ல கர்த்தருடைய எல்லா விதமான நன்மைகளையும், கர்த்தருடைய வானத்திலே பரலோகத்திலே கர்த்தர் செய்கிற எல்லா திட்டத்தையும், எல்லா சித்தத்தையும் இந்த பூமிக்கு இறக்குறதா நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் நிறைய வசனங்கள் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனால் நிறைய வசனங்கள் ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல விடலை. வசனங்களுக்கு உண்டான வார்த்தை காரியங்களை மட்டும்தான் சொல்லிட்டார். நிறைய வசனங்கள் இருக்கு, ஆனால் அந்த நிறைய வசனங்கள் இப்போ படித்தோம்னா காரியங்கள் மாறி போயிடும். ஆகையினால நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும், கர்த்தர் நம்முடைய பங்குதாரர். கர்த்தருடைய பங்குதாரர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தர் வார்த்தையின் மூலமாக சொன்ன எல்லா விதமான வேலைகளையும் இந்த பூமியிலே நடப்பிக்கும்படியாக உங்களையும் என்னையும் கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. 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 நன்றி தகப்பனே, நன்றி 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 நன்றி. இந்த ஒரே ஒரு ரகசியத்தை நாம் அறிந்து கொண்டாலே போதுமே. Hallelujah. 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 மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். தேசங்கள் பெருங்கூட்டமா கர்த்தரை தேடி வரும். தேசங்கள் பெருங்கூட்டமா கர்த்தரை தேடி வரும். ராஜா
அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவனுடைய பங்குதாரர் நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய மகிமை வெளிப்படும் நாட்கள் உங்கள் மூலமாக என் மூலமாக மானிடர் யாவரும் காண்பார்கள். ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள். ஏகமாய் காண்பார்கள். பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி. பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி. தொழில் செய்யும் அதிபதிகள் தெய்வம் காண்பார்கள். தொழில் செய்யும் அதிபதிகள் தெய்வம் காண்பார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிது. மானிடர் யாவரும் காண்பார்கள். ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள். ஏகமாய் காண்பார்கள். கைவகை ஊழியங்கள் சபை எங்கும் காணப்படும். கைவகை ஊழியங்கள் சபை எங்கும் காணப்படும். அப்போஸ்தலர் நிறைவாக்கின ஆயிரமாய் எழும்புவார்கள். அப்போஸ்தலர் நிறைவாக்கின ஆயிரமாய் எழும்புவார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிலே யாவரும் காண்பார்கள். ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள். ஏகமாய் காண்பார்கள். சின்னவன் ஆயிரமாவா சிறியவன் தேசமாவா. சின்னவன் ஆயிரமாவான். இது தீர்க்கதரிசனமாக்கு கர்த்தர் தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார். கர்த்தர் தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிது. யாவரும் காண்பார்கள். ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள். ஏகமாய் காண்பார்கள். கடற்கரை திரள் கூட்டம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கடற்கரை திரள் கூட்டம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கத்தோலிக்க சபையில் அபிஷேக நதி பாயும். கத்தோலிக்க சபையில் அபிஷேக நதி பாயும். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்களில் யாவரும்
இருந்து ஒவ்வொருவருக்காக இந்த மகிமை வெளிப்படட்டும், அவர்களுக்காக வெளிப்படட்டும். நாட்களில் மகிமை மகிமையோ ஹரபபப ஹரபப ஷபபபப வேகிரி பாபா ரகரபட உரத மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களில் மிக யாவரும் வேகமாய் காணப்போகிறோம். தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் தெய்வ மகிமை வாழ்க்கை வெளிப்படுகிறது காண முடியும். நன்றி தகவல். தேவனுடைய மகிமை ஒவ்வொருவருக்குள்ளாக இருந்து வெளிப்படட்டும் ஆண்டவரே. பாமக்கு சோத்திரம் சோத்திரம். எங்களில் உத்தமனும் சன்மார்க்கனுமாக ஆண்டவரே தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களாக நிற்கிறபடியினாலே கர்த்தருடைய பங்குதாரராக கர்த்தர் நியமித்த ஒவ்வொரு அசைன்மெண்ட்டையும் இந்த பூமியிலே செய்கிறவர்களாக நீர் எங்களை நிறுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பொறுப்புகளை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே இனி நாங்கள் குடும்பம் என்னுடைய வேலை பிஸ்னஸ் தொழில் பிள்ளைங்க அப்பா அம்மா சொந்த பந்தங்கள்னு சொல்லி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை நாங்கள் கெடுத்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்த எல்லா மகத்துவமான காரியங்களையும் ஆண்டவரே நாங்கள் நிறைவேற்றி தேவனுடைய பங்கை ஹல்லேலூயா அவர் சொன்ன ஒவ்வொரு டீடு இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் கர்த்தர் எங்களுக்கு சொன்ன எல்லா காரியங்களையும் செய்து முடித்தவர்களாக ஆண்டவரே எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் முடிக்கவும் ஆண்டவரே எங்களுடைய ஜீவ கிரீடத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பனே பாக்கியவான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். உடைய வருகை பரியந்தம் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய எல்லா காரியங்களையும் இந்த பூமியில நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாவ சிந்தைகளார ஆண்டவரே கரைதிரையற்றவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்து ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் செம்மையாக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் சகல ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பி எப்பொழுது ஒருவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய காரியங்களை இந்த பூமியிலே நடப்பிக்க ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம் ஆண்டவரே தன் சொந்த நாட்டை விட்டு சொந்த தேசத்தை விட்டு அவர் புறப்படும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அதன்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு முற்றிலும் செவி கொடுத்த எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கலாத்தியர் 3வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி கிறிஸ்துவை உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியுமாய் இருக்கிறீர்கள் என்று கலாத்தியர் 3வது அதிகாரம் 29வது வசனத்திலே சொல்லப்பட்டபடி வாக்கு தத்தத்தின் சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து விசுவாசத்தில் வல்லவனாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டார்களோ அதே போல அன்றைய கலாத்தியர் 3வது அதிகாரத்திலே 14வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக அல்லேலூயா எங்களுக்கு நீங்கள் தரும்படியாக எங்களையும் நீங்கள் உங்களுடைய பார்ட்னராக வச்சிருக்கீங்க ஆண்டவரே. எங்களிடத்தினுடைய வார்த்தைகளினால நீங்கள் பேசுறீங்கப்பா. அந்த வார்த்தைகளை இந்த பூமியிலே நாங்கள் நிறைவேற்றி ஆபிரகாமினுடைய சந்ததியார் என்கிற அந்த ஆண்டவரே அபிஷேகத்தோடு கூட நாங்கள் செயல்பட நீங்கள் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. பாமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எமது வருகையின்படி ஆண்டவரே எமது வருகை பரியந்தோம் அல்லது இந்த உலகத்தினுடைய முடிவு பரியந்தோம் ஆண்டவரே நாங்கள் நிலை நின்று உம்முடைய அசைன்மெண்ட்டை செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்கள் குடும்பத்தையும் அவ்வண்ணமாகவே நீங்கள் ஆசீர்வதிங்க, அவ்வண்ணமாகவே நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை விட்டு நாங்கள் வழி போகாதபடிக்கு இந்த உலகத்துக்குள்ளே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டவரை நேர் வழிப்படுத்துங்க.
இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக என்று நான் சொல்லுகிறேன். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டு இந்த ஜெபத்திலே பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற, ஆண்டவரை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிலே, மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்களிலே, மகிமை 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 வெளிப்படும் வெளிப்படும் நாட்களில் மகிமை மகிமை